இப்பொழுது திருவிவிலிய திருபவனியானது தொடங்கவிருக்கிறது. புனித எரோம் இவ்வாறு சொல்லுவார், திருநூலை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று. திருநூலை தெரியலனா, விவிலியத்தை தெரியலனா கிறிஸ்துவை நமக்கு தெரியாதான். அப்போ இந்த 3 நாட்களும் மரியாவை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுப்பவர்களாக நாம் மாறுவோம். இறை சந்நிதியில் அமர்வோம். இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு செவிமடுப்போம், கேட்போம், வாழ்வில் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்துவோம். இந்த இறைக்க திருவிழா, நற்செய்தி பெருவிழா அந்த நாட்களில் இறைவார்த்தையின் வல்லமையை ஆழமாக உணர்ந்து கொள்ள, அதை அனுபவமாக்கிட நாம் ஒரு முயற்சி எடுப்போம். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாழ்ந்தது, நம்பத்தக்கது, மாறாதது, நிலையானது, ஆறுதல் அளிப்பது, குணம் அளிப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக அது நமக்கு நிலைவாழ்வை தருவது. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கேட்பவருடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் புனித மரியாவை போல இயேசுவின் பாதத்தில் அமர்வோம், அவருடைய வார்த்தையை கேட்போம். வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியையும் ஏற்க மறுக்கும் உள்ளத்தையும் இறைவனின் ஆவியானவர் ஆட்கொள்ள நாம் விட்டு கொடுப்போம். இறை வார்த்தை கவன சிதறலின்றி, ஒரு வார்த்தை கூட சிதறிவிடாமல் அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க நாம் முயற்சிப்போம். அன்னை மரியா, இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்ததை போல இந்த 3 நாட்களும் இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம், நம்மையே அர்ப்பணிப்போம். புனித வின்சென்தியாரின் பரிந்துரையை நாடுவோம், புனித ஃபௌஸ்டின் அம்மாவுடைய பரிந்துரையை நாடுவோம், சகல புனிதர்களையும் பரிந்துரைக்கு உதவிக்கு அழைப்போம். மிகவும் பக்தியோடு இந்த இறைவார்த்தை திருபவனியில் நாம் கலந்து கொள்வோம். இப்போதைய அனைவரும் எழுந்து நிற்போம். சிலுவை முன்பிலும் அதன் பிறகு மெழுகு திரிகளும் தூபமும் நற்கருணையை திருவிவிலியத்தை ஏந்தி அருட்தந்தையர்களும் கடந்து வரும்போது கரங்களை கூப்பி பாடல் குழுவினரோடு இணைந்து பக்தியோடு நாம் ஆராதனை செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று இப்பவனியிலே நாம் பங்கெடுப்போம். தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து பொழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தேவனே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே.
இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 16 to 21 முடிய. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 16 to 21 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கை தட்டி கொண்டாடுவோம், கை வீசி கொண்டாடுவோம். நன்றி சொல்லி கொண்டாடுவோம். ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். ஆண்டவரே, காணாமல் போன ஆடு நான் என்னை அரவணைக்கும் ஆயன் நீரே. காணாமல் போன ஆடு நான். காணாமல் போன ஆடு
புதிதானது, காலை தோறும் புதிதானது, இறை இரக்கம் குறையாது, இறை இரக்கம் குறையாதது. கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறை இரக்க இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறை இரக்க இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். காணாமல் போன நாணயம் நான், திராட்சை நான், தூய்மையாக்கி அணிந்து கொண்ட கடவுள் நீரே, நீரே என் கணவன் நீரே. திருச்சபை என்ற மனைவியினுடைய கணவன் நீரே. காணாமல் போன திராட்சை தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. பாடுவோம். காணாமல் போன யாத்தானாரே, தூய்மையாக்கி தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. காலை தோறும் புதிது, காலை தோறும் புதிதானது, இறை இரக்கம் குறையாது, இறை இரக்கம் குறையாதது. காலை தோறும் புதியது, காலை தோறும் புதிதானது, இறை இரக்கம் குறையாது. இறை இரக்கம் குறையாதது. கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறை இரக்க இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறை இரக்க இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். காணாமல் போன பிள்ளை நான், காத்திருந்து அரவணைக்கும் அப்பா நீரே, அப்பா நீரே, அப்பா நீரே. காணாமல் போன பிள்ளை நானே, அரவணைக்கும் தகப்பன் நீரே. காணாமல் போன பிள்ளை நானே, காத்திருந்து காத்திருந்து அரவணைக்கும் தகப்பன் நீரே. காலை தோறும் காலை தோறும் புதிதானது, இறை இரக்கம் குறையாது, இறை இரக்கம் குறையாதது. காலை தோறும் புதிதானது, காலை தோறும் புதிதானது, இறை இரக்கம் குறையாது. இறை இரக்கம் குறையாதது. கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறை இரக்க ஆண்டவரை, இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறை இரக்கத்தை இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கை தட்டி கை தட்டி கொண்டாடுவோம், கை வீசி கை வீசி கொண்டாடுவோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி கொண்டாடுவோம், ஆராதித்து ஆராதித்து கொண்டாடுவோம். கை தட்டி கொண்டாடுவோம், கை தட்டி கொண்டாடுவோம், கை வீசி கை வீசி கொண்டாடுவோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி கொண்டாடுவோம், ஆராதித்து ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறை இரக்க இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். மகிழ்ச்சியோடு பாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், உள்ளத்தின் மகிழ்ச்சியிலிருந்து ஆண்டவரை கொண்டாடுவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடு, கொண்டாடு இரக்கத்தின் ஆண்டவரை கொண்டாடு. இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். இறை இரக்கம், கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், the mercy of God, இரக்க the divine mercy of God. கொண்டாடு 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 மகிழ்ச்சியோடு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டாடு கொண்டாடு. கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறை இரக்க ஆண்டவரை The mercy of God, the never ending mercy of God, never ending mercy of God. ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், இறை இரக்க, இறை இரக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். இறை இரக்க. Hallelujah, hallelujah, hallelujah.
ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு கேட்டால் இப்போ நிறைய பேர் ஜெபிக்கிறது தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கமாகிடுச்சு. அது ஒரு மாதிரி இப்போ ஒரு ட்ரக்கு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு போதையாகவே ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீசெண்டாக நாங்கள் சேலமுக்கு போயிருந்தோம். அங்கே பசங்க இங்கே இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேர். மேட்டூர் கேம்பில் நாங்கள் தியானத்துக்கு போன பொழுது அந்த தியானத்தில் 3 நாள் உள்ளிர் தவக்கால தியானம், பங்குல தியானம். அப்போது அங்கேருந்து இங்கே தியானத்துக்கு வந்த ஒரு பையன், அந்த பையன் வழியாக தான் நம்ம அங்கே போனோம். அப்படி ஒரு தியானம்லாம் நடந்தது. அப்படி நடந்த பொழுது இந்த தம்பியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே தியானத்துக்கு வந்திருந்தான். ஆனால் எனக்கு தெரியாது அந்த ஃப்ரெண்டு யார் என்ன இதெல்லாம் தெரியாது. தியானம்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன். வந்த பொழுது இந்த தம்பி அவனே இங்கே இருக்கிறான், இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறானா இங்கே இருக்கிறானான்னு தெரியல, இங்கே எங்கேயாவது இருப்பான். அவன் சொல்கிறான், ஃபாதர் என்னுடைய ஃப்ரெண்டு இஸ் எ ப்ரொட்டஸ்டன்ட். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால இந்த 3 நாள் தியானத்துக்கு பங்குல என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பங்குல அந்த ரெட்ரீட்டுக்கு வந்திருந்தான் அந்த பையன். முதல் நாளே அவனுடைய பேரை கூப்பிட்டு நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க ஃபாதர், யூ ஆர் சோ ஹாப்பி. என்னுடைய பேரை கூப்பிட்டான். வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை ஆராதனையில் அவனுடைய பேரை கூப்பிட்டாண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ப்ரொட்டஸ்டன்ட் பையன் நம்மளுடைய நற்கரணை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருந்த பொழுது பேரை கூப்பிட்டாண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு இது நடக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை. அப்புறம் ஒரு திங்கள், செவ்வாய், புதன், அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தவனுக்கு என்னென்னா ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அவனுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அந்த பையனுக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தால் இப்போ வீட்லேயும் திட்டுறாங்க, என்னடா வேலையிலேன்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த வியாழக்கிழமெல்லாம் அவன் கொஞ்சம் ஒரு டவுனாக தான் இருந்தான், என்னடா எனக்கு வேலையே கிடைக்கலன்னு சொல்லி. அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது வெள்ளிக்கிழமை அவன் என்ன படித்தானோ அதே படிப்புக்கேற்ற நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு கம்பெனியில், நல்ல ஒரு சம்பளத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், போன வெள்ளிக்கிழமை ஆண்டவர் ஃபாதர் மூலமாக என் பேரை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சார். இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு வேலையை தந்து ஆசீர்வதிச்சார். 1 வருஷமாக 1.5 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்த பையன். இங்கே தியானத்துக்கு எப்பவுமே நைட் விஜலுக்கெல்லாம் வர ஒரு பையன். அவனுக்கும் 1 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தது. அவனுக்கு அவன் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது பிடெக் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் அவனுக்கு டிசிஎஸ் கம்பெனிலேருந்து ஆஃபர் கொடுத்துட்டாங்க. ஆனால் வேலை இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய 1 வருஷம். ஏப்ரல் மாதம் ஆஃபர் கொடுத்துட்டாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டான், டிசிஎஸில் பாஸ் பண்ணிட்டான். ஆனால் வேலை இல்லாமல் இருந்தது. கம்பெனி கொடுத்துடுச்சு. எப்போ கூப்பிடுவாங்களா, இன்னைக்கு கூப்பிடுவாங்களா, நாளைக்கு கூப்பிடுவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். அதனால் வேறு எதுவுமே அவனால் செய்யவும் முடியல. வேறு எந்த படிப்புக்கும் எந்த காலேஜுக்கும் போக முடியல. சரி, இப்படி இருக்கிறத விட எம்பிஏ பண்ணலான்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கரஸில் எம்பிஏ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா டிசிஎஸில் எப்போது கூப்பிட்டாங்கன்னா போய் சேரணுமே அப்படின்னு சொல்லி. அப்படி இங்கே எல்லாம் நைட்டு வர பையன். அப்போ தான் அவங்க பார்க்கும்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ வா உள்ளிருப்பு தியானத்துக்கு, நீ வா. தியானத்துக்கு வந்த பிறகு நல்ல ஒரு பாவ சங்கீதத்தினெல்லாம் செய். கண்டிப்பாக உனக்கு ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை நீக்கி ஆண்டவர் உனக்கு வேலை தரப்போறாரா அப்படின்னு சொல்லி உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தான். 4 நாள் அட்டன் பண்ணான். அருமையான ஒரு பாவ சங்கீதனை செஞ்சான். பாவ சங்கீதனெல்லாம் செஞ்சு முடிச்சு 4 நாளுக்கு பிறகு வீட்டுக்கு போன பிறகு டெய்லியும் திருப்பள்ளிக்கு போக ஆரம்பித்தான். திருப்பள்ளியை விடலை, அந்த நன்றி சொல்கிற இடத்துக்கு போக ஆரம்பித்தான். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. வேலை இல்லாததுக்கும் நன்றி, இனி வேலை தரப்போவதற்காக நன்றி சொல்ல ஆரம்பித்தா. டெய்லியும் பூசைக்கு போக ஆரம்பித்தான். அந்த திருப்பள்ளிக்கு போய் டெய்லியும் திருப்பள்ளிக்கு போய் ஒரு நாள் அவங்க அம்மா முடிவு பண்ணுறாங்க என்னென்னா 48 மணி நேரம் ஒருத்தங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க இங்கே உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்களுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்தாது. ஃபாதர் எல்லாமே நடக்குது ஃபாதர், சில விஷயங்கள் தடையாக இருக்குது, என்ன பண்ணுறது, நாங்கள் எல்லாமே ஜெபிக்கிறோம், ரெகுலராக நைட்டு ஜெல் வரோம் அப்படின்னு சொன்ன பொழுது நான் கடைசியில் அவங்களுக்கு சொன்னது 48 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபிங்கன்னு. 48 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபிங்க. தண்ணி மட்டும் குடிங்க. எப்பெல்லாம் கோயிலுக்கு போக முடியுமோ அப்போல்லாம் கோயிலுக்கு போங்க. நற்கரணை ஆண்டவர்கிட்ட இருங்க, நன்றி சொல்லுங்கள். அந்த ஃபேமிலி அது செஞ்சாங்க. செஞ்ச பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தடை நீங்கி 14 வருஷத்தினுடைய ஒரு தடை நீங்கி ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். இந்த சாட்சியத்தை நான் என்னைக்கோ ஏதோ ஒரு டாக்கில் சொல்லியிருக்கிறேன். அந்த டாக்கில் கேட்ட இவனுடைய அம்மா 48 மணி நேரம் நானும் உபவாசம் இருக்க முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க வியாழக்கிழமை முடிவு எடுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:30
இந்த பையனுக்கு டிசிஎஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. டெய்லியும் திருப்பலிக்கு போக ஆரம்பித்தாங்க. நன்றி மட்டும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப காலமாக திருப்பலிக்கு போகிறாங்க. அவங்க அம்மா டெய்லியும் போவாங்க, இவன் போகாமல் இருந்தான். ஆனால் இவன் ரெட்ரீட் முடிஞ்ச பிறகு ஈ ஸ்டார்டட் கோயிங் டெய்லி ஃபார் மாஸ். வாலிப பையன் டெய்லி மாஸ்க்கு போக ஆரம்பித்தான். வெள்ளிக்கிழமை அவனுக்கு அந்த ரிசல்ட் வந்துடுச்சு. 11:30 தான் அது அப்பாயின்மெண்ட் ஓப்பன் ஆகும். 6:30 வந்துடுச்சு. 6:30 வந்தபோது அவங்க அம்மாவுக்கு அடுத்த ஒரு கவலை, ஐயோ பையனுக்கு வேற எங்கேயாவது கிடச்சிருமா, சென்னையில் கிடச்சா நல்லா இருக்குமே. அப்புறம் அவங்க முடிவு பண்ணாங்க, வேண்டாம், ஆண்டவர் எங்கே கொடுத்தாலும் ஓகே, நான் நன்றி தான் சொல்லுவேன், தேங்க்யூ ஜீசஸ். அது சென்னையில் கிடச்சாலும் எங்கே கிடச்சாலும் தேங்க்யூ ஜீசஸ் தான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் மாட்சிப்படுத்துவார், அவ்வளோதான், எதுவுமே கிடையாது, தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஜெபிச்சுட்டு 11:30 ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இவனுக்கு சென்னையிலே வேலை கிடச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுவும் Q2 இவனுடைய பேர், Q1 இவனுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்க கிடைக்கவே வாய்ப்பு இல்லையே, Q1 அவனுக்கு வேலை கிடச்சிருக்கேன். அவனுடைய பேர் கிடக்கிறது Q2. ஆனால் Q1 அவனுக்கு வேலையை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கிறான். இன்றைக்கும் காலையில் திருப்பலிக்கு போன பிறகு தான் வேலைக்கு போகிறான். இன்றைக்கும் காலையில் திருப்பலிக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றானோ இல்லையோ, காலையில் போய் திருப்பலிக்கு போய் நற்கரணை வாங்கிட்டு அவனுடைய வேலைக்கு போகிறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த வாலிப பிள்ளை நன்றி சொல்ல ஆரம்பித்தான். தடைகள் நீங்கி இன்னைக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும், தடை நீங்கி கிடைக்கும். அதனால சில சாட்சியங்கள் கேட்கும் பொழுது ஆசீர்வாதம் வருங்க. சில சாட்சியங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, போன மாதம் இங்கே நைட் விஜில், போன மாதம் ஏப்ரல் மாதம் நைட் விஜில் நடக்குது. இதே சேலம் கேம்பில் இருந்தபோது அன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு அம்மா ரெகுலராக இங்கே வரவங்க சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய பையன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறான், அவன் சென்னையில் இருக்கிறான், ஒய்ஃபு நாகர்கோயிலில் இருக்கிறான், பேர குழந்தை தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க. 3 பேர் தான் வீட்டில், 3 பேருமே 3 இடத்துல இருக்கிறாங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குட்டி பையங்க 7 வயசு தாத்தா பாட்டி கூட இருக்கிறான். ஒய்ஃபை வேலைக்காக இன்னொரு இடத்துல இருக்கிறான். இவனுக்கு சென்னையில் வேலை இல்லாமல் 1 வருஷமாக சென்னையில் இருக்கிறான் வேலை தேடி. அப்படி தான் ஃபோன் வழியாக பேசுவேன். நான் சொன்னேன், நீ நைட்டு ஜிலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாறேன், சென்னையில் தான் இருக்கிறேன், ஒரு நாள் வயேன் அப்படின்னு சொல்லி நைட்டு ஜிலுக்கு வந்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் நைட்டு 10:45 ஒரு ஃபோன் வருது. நைட்டு ஜில் அட்டன் பண்ணுறதுனால 10:45 யார் கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஃபோன் அட்டன் பண்ணலை. அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போன பிறகு காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு இந்த ஃபோன் அந்த பக்கம் ரிங் பண்ணி பார்த்துருக்கிறார் யாருன்னு தெரியறதுக்காக. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து நான் ஹெச்ஆர் கூப்பிடுறேன், உங்களுக்கு இங்கே உங்களை டைரக்டர் ஸ்தானத்தில் வச்சு வேலை கொடுக்குறாங்க, ஒரு டைரக்டர் ஸ்தானத்தில். அவன் சொல்கிறான், ஃபாதர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 9.5 years, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஃபாதர் அந்த ஒரு போஸ்டிங்கே வர முடியும். வெறும் 9.5 வருஷம் போஸ்டிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கிறார் ஃபாதர். அது எப்போ நான் நைட் விஜில் இங்கே அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 10:30 எந்த ஹெச்ஆர் கூப்பிட மாட்டாங்க ஃபாதர். 6 மணி ஆனால் ஹெச்ஆருடைய ஃபோனெல்லாம் சைலண்ட் ஆகிடும். ஆனால் 10:30 நான் எலாவூரில் இருக்கும் பொழுது எனக்கு கால் வருது. எலாவூரில் இருக்கும் பொழுது நைட் விஜிலில் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வேலை கிடைக்குது. அந்த வேலையை நான் அன்னைக்கு எடுக்கல, அடுத்த நாள் நான் கூப்பிடும் பொழுது அந்த வேலை எனக்கு ஆகிருக்கு. நல்ல கம்பெனி, நல்ல சம்பளத்தில், நல்ல ஒரு பதவியில் வேலை கொடுத்துருக்கிறார். அவர் முடிவு பண்ணார், ஃபாதர் நான் இனி எல்லா நைட் விஜிலுக்கும் எங்கே இருந்தாலும் சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை நான் எங்கே இருந்தாலும் இனி சென்னையில் இந்த எலாவூரில் இருக்கும் ஃபாதர் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நன்றி சொல்லி பழகும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகும்போது, ஆண்டவரை மாட்சிப்படுத்த நீங்கள் முடிவு செய்யும் பொழுது தடைகள் நீங்கும், தடைகள் நீங்கும், தடைகள் நீங்கும். தடைகள் இருக்குது வாழ்க்கையில், என்னைக்கு நீக்கணுமோ அதை ஆண்டவர் நீக்கி தருவார் என்ற நம்பிக்கையில் சேர்ந்து பாடுவோம். உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் ஆண்டவர் உம்மை மட்டுமே துதிப்பேன். அதனால தான் எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, நோயிலும் நன்றி செலுத்துவோம், நன்றி கூறுவோம், உடல் நலத்திலும் நன்றி கூறுவோம். நோய் இருந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ், உடல் நலம் இருந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ், வெற்றியினாலும் தேங்க்யூ ஜீசஸ், தோல்வியானாலும் தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நின்று பாடுவோமா? எழுந்து நின்று தட்டி நன்றியோடு நம்பிக்கையோடு
உம்மையே துதிப்பேன். உம்மை மட்டுமே துதிப்பேன். உம்மையே துதிப்பேன். உம்மையே துதிப்பேன். உம்மையே துதிப்பேன். உம்மை மட்டுமே நன்றி சொல்லி துதிப்பேன். நன்றி சொல்லி துதிப்பேன்.
தந்தையே துதிப்பே உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பே இயேசு இறைவா உம்மையே உம்மையே துதிப்பே உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பே ஆவியான இறைவா உம்மையே உம்மையே துதிப்பே உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பே மூவர் இறைவா உம்மையே உம்மையே துதிப்பே உம்மை மட்டுமே உம்மை